சாந்தி, கவலைக்கான ஒரு குறிப்பு. அடுத்த வாட்டி உங்களுக்கு உங்களுடைய உடல்நிலை பற்றி உங்களுக்கு கவலை இருக்கு அப்படின்னா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. எனக்கு எல்லாமே சரியாயிடும், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் ஆரோக்கியமா ஆயிடுவேன், இப்ப எனக்கு என்ன உடல் உபாதைகள் இருக்கோ இது எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும், இதுக்கு தேவையான மருந்து மாத்திரை இல்ல ட்ரீட்மெண்ட் இல்ல என்ன ஒரு நான் செய்யணுமோ அதை நான் பாசிட்டிவா செய்யறேன், நம்பிக்கையா செய்யறேன் அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க, மைண்டை ரெடி பண்ணுங்க. ஏன்னா நிறைய வாட்டி மைண்ட் அண்ட் பாடி தேர் கனெக்டட். ஸோ உடலும் மனசும் ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம சாப்பாடு இது மூணுமே ரொம்ப இன்டர் கனெக்டட். ஸோ நீங்க சாப்பிடும் போது என்ன பண்ணுங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது கொடுத்து சாப்பிடுங்க. இந்த சாப்பாடு மூலமா என் உடல்நிலை எனக்கு சரியாயிடும், இந்த மருந்து மூலமா என் உடல்நிலை சரியாயிடும், நான் ஆரோக்கியம் ஆயிடுவேன், நான் பழையபடி எல்லாம் செய்வேன், இல்லை நான் ரொம்ப சக்திசாலியா ஆயிடுவேன் அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க. அந்த பாசிட்டிவ் தாட், அந்த சங்கல்பம் உங்க மைண்ட் பவர் மூலமா உங்க உடலுக்கு கொடுங்க. நீங்க சாப்பிடக்கூடிய விஷயங்கள், நீங்க மருந்து, நீங்க டாக்டர் கிட்ட போறீங்கன்னா புலம்பிட்டே பண்ணாம, கஷ்டப்பட்டு பண்ணாம, எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு பண்ணாம பாசிட்டிவா ஹோப்ஃபுல்லா நீங்க பண்ணீங்கன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வில் ஹீல் யோர் பாடி. ஏன்னா நம்மளுடைய பாடியை நம்மளால கண்டிப்பா ஹீல் பண்ண முடியும் நம்மளுடைய தாட்ஸ் பவர் வச்சு. ஆனா இது மேஜிக் மாதிரி கிடையாது. ஆனா ஸ்லோவா என்ன பண்ணலாம், இது நம்ம பொறுமையா அந்த எனர்ஜி கொடுக்க கொடுக்க கண்டிப்பா அந்த பாடி நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும், அது மாற்றம் கொண்டு வரும். ஸோ அதனால ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அதை பத்தி கவலைப்படாம, கஷ்டப்படாம, பயப்படாம, தைரியமா, சந்தோஷமா, நம்பிக்கையோட அந்த மருந்து, அந்த ட்ரீட்மெண்ட் என்ன ஒரு ப்ராசஸோ, ஏன்னா சில நோய்கள் உடனே சரியாயிடும், சில நோய்கள் ரொம்ப நாள் ஆகும். ஆனா அது பொறுமையா என்ன பண்ணுங்க, பாசிட்டிவா இருங்க, மனசை தளர விடாதீங்க. இது நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஓம் சாந்தி.